ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னதுன்னா, இந்த வெள்ளி பாத்திரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ரூப்பெரி அப்படின்னு ஒரு லிக்விடு வருங்க. அது வந்து நம்ம மளிகை கடையில் கூட கேட்டால் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பாத்திர கடையில் கிடைக்கும். நான் இதை வச்சு தான் இந்த வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விளக்குவேன். என்ன பாருங்கள், இந்த மாதிரி இந்த இது லைட்டாக ட்ராப்ஸ் விழுந்தாலே அது நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக புது விளக்கு மாதிரி ஆயிரும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தொடச்சிட்டு பிசுபிசுப்பு இருந்துச்சுன்னா அது போகாது. ஆனால் அந்த மாதிரி கருப்பு அடிச்சிருந்தது அப்படின்னா அது நீட்டாக க்ளீன் ஆயிரும். இப்போ நான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுங்கிறதால அந்த கருப்பு மட்டும் ஓரத்தில் அந்த பிசுபிசுப்பு எண்ணெயில் உள்ள பிசுபிசுப்பு இருக்குது. மீதி எல்லாம் நீட்டாக போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் ஊற்றினோன்னு அது கருப்பு கலரில் இருந்துச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது கீழே உள்ள பிளேட்டில் வந்து இந்த ட்ராப்ஸ் விழுந்ததுன்னா கூட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா அந்த பிளேட்டு கூட கருப்பாயிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொன்று வந்து கொலுசு ஒன்று நான் க்ளீன் பண்ணதை அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.